மீண்டும் அதிமுகவில் செந்தில் பாலாஜி ரகசியமாக பேசிய எடப்பாடி. எஸ்பி வேலுமணிக்கு எதிராக சதி. நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் அதிமுக படுதோல்வியை சந்தித்து எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழந்து இனி அதிமுகவுக்கு எதிர்காலமே இல்லை என்கிற சூழல் உருவாகியிருக்கிறது. இப்படியான ஒரு சூழலில் அதிமுகவில் இருந்து முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து வெளியேறி கொண்டிருக்கையில், கட்சியிலிருந்து வெளியேறி கொண்டிருப்பவர்களை தடுத்து நிறுத்தும் எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான வேலைகளிலும் எடப்பாடி பழனிசாமி ஈடுபடவில்லை என கூறப்படுகிறது. குறிப்பாக 2026 சட்டசபை தேர்தல் முடிவுகள் வெளியான பின்பு அதிமுகவில் CV சண்முகம் மற்றும் SP வேலுமணி தரப்பினர் ஆட்சி அமைக்க முடியாமல் தவித்து வரும் தாவேக்கவுக்கு ஆதரவு கொடுக்க முன்வந்த போது அதை எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொண்டிருந்தால் ஆட்சியில் அதிமுக பங்கேற்று இருக்கும். மேலும் அதிமுக என்கிற கட்சியில் இருந்தும் யாரும் வெளியேறி இருக்க மாட்டார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமியின் தவறான முடிவின் காரணமாக அவருக்கு எதிராக அதிமுகவில் இருந்து ஒரு தரப்பினர் தாவேக்க ஆட்சி அமைக்க ஆதரவு கொடுத்தனர். உடனே அதை பொறுத்து கொள்ள முடியாமல் அதிமுகவில் இருந்து SP வேலுமணி, CV சண்முகம், விஜயபாஸ்கர் உட்பட பல தலைவர்களை கட்சியிலிருந்து நீக்கினார் எடப்பாடி பழனிசாமி. இதனைத் தொடர்ந்து இதற்கு மேல் எடப்பாடி பழனிசாமியை நம்பி அதிமுகவில் பயணிக்க முடியாது என முடிவு செய்த பலரும் அக்கட்சியிலிருந்து விலகி தாவேக்கவில் இணைந்தனர். இனி அதிமுகவில் இருந்து நீக்குவதற்கு யாரும் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு அக்கட்சியிலிருந்து விலகி வருகிறார்கள். இப்படி ஒரு இக்கட்டான சூழலில் கூட பாடம் கற்றுக்கொள்ளாத எடப்பாடி பழனிசாமி இன்னும் கட்சியில் இருக்கும் ஒரு சிலரை கட்டம் கட்ட துடித்து கொண்டிருக்கிறார். அதில் தற்பொழுது எடப்பாடி முற்றிலும் அதிமுகவில் இருந்து துடைத்து எறிய வேண்டும் என முடிவு செய்துள்ளது SP வேலுமணி. கடந்த 2021 சட்டசபை தேர்தலில் கோவையில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதியில் 10க்கு 10 வெற்றி பெற்றது அதிமுக. ஆனால் தற்பொழுது நடந்து முடிந்த 2026 சட்டசபை தேர்தலில் கோவையில் உள்ள 10 தொகுதிகளில் அதிமுக வெறும் 1 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றது. திமுக 2 தொகுதிகளிலும், தாவேக்க 7 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றது. இதில் அதிமுக 7 தொகுதிகளில் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. அதிமுக கோவையில் அடைந்த படுதோல்விக்கு முக்கிய காரணமே SP வேலுமணி மற்றும் எடப்பாடி பழனிசாமி இடையே இருந்த கோஷ்டி பூசல்தான் என்கிறது அதிமுக வட்டாரங்கள். இதற்கு முன்பு இருந்த இந்த கோஷ்டி பூசல் தற்பொழுது உச்சக்கட்டத்தை எட்டி இருக்கும் நிலையில் SP வேலுமணியை முற்றிலும் அதிமுகவில் இருந்து வெளியேற்ற செந்தில் பாலாஜியை உள்ளே கொண்டு வருவதற்கு திட்டமிட்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்கிற தகவல் வெளியாகியுள்ளது. இதற்காக செந்தில் பாலாஜியிடம் முக்கிய தொழிலதிபர் ஒருவர் மூலமாக பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. டெல்லியில் பேசி உங்கள் வழக்குகளை முடித்து வைக்கிறேன் என்று எடப்பாடி தரப்பு பேசியிருக்கிறது. ஆனால் அதிமுகவில் இணைந்து தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை அழித்து கொள்ள விரும்பாத செந்தில் பாலாஜி, என்னுடைய வழக்கை முடித்து கொள்ள வேண்டும் என்றால் அதிமுகவில் எதற்கு இணைய, பாஜகவிலேயே இணைந்து விடுவேன் என்று பதில் கொடுத்திருக்கிறார். மேலும் எடப்பாடி தலைமையிலான அதிமுக மீண்டும் திரும்ப ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பு 1% கூட இல்லாத இந்த நிலையில் யார் நம்பி வருவார்கள் என செந்தில் பாலாஜி தெரிவித்திருக்கிறார். மேலும் முதலில் அவரை அதிமுகவிலிருந்து வெளியேற்றுகின்றவர்களை தடுத்து நிறுத்த ஏதாவது முயற்சி செய்ய சொல்லுங்க என எடப்பாடி தரப்பில் இருந்து பேச்சுவார்த்தை நடத்த வந்தவர்களிடம் தெரிவித்து எடப்பாடியை அசிங்கப்படுத்தி அனுப்பி வைத்திருக்கிறார் செந்தில் பாலாஜி என கூறப்படுகிறது.